பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 5ஆம் திருமொழி 2ஆம் பாசுரம். கோளரியின் உருவம் கொண்டு அவுணன் உடலம் குருதி குழம்பி எழக்கூர் உகிரால் குடைவாய் மீள அவன் மகனை மெய்மை கொளக்கருதி மேலை அமரர் பதிமிக்கு வெகுண்டு வர காளனன் மேகமவை கல்லொடு கால் பொழிய கருதி வரை குடையா காலிகள் காப்பவனே ஆள எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். நீ பக்தன் பிரார்த்தித்த கண்டிப்பாக நிறைவேற்றிய கண்ணா. உன் தாய்க்கு நான் கேட்குறேன், நீ எனக்காக ஆட மாட்டாயா அப்படின்னு சொல்கிறா. அதாவது என்னன்னாக்க, பிரகலாதன் இருக்காலே, அவன் எவ்வளோ பெரிய பக்தன். அவன் என்ன சொன்னான், இந்த தூணில் பகவான் இருக்கிறான்னு சொன்னதற்காக நீ என்ன பண்ண, வலிமையான சிங்கத்தின் உருகொண்டு நரசிம்மராக அந்த தூணில் தோன்றி அசுரனான ஹிரண்யனை உடம்பிலிருந்து இரத்த குழம்பு பொங்கி எழும்படி கூர்மையான நகத்தாலே நெஞ்சம் வயிற்றையும் பிளந்து அழித்தாய் அல்லவா? எதற்காக? பக்தன் சொன்னது பொய்யாயிடக்கூடாது என்பதற்காக. அந்த தூணில் நீ இரண்யன் இல்லை என்று சொன்னாலும் நீ அங்கு தோன்றி மெய்ப்பித்தாய் அல்லவா? இந்திரன் அதே மாதிரி என்ன பண்ணான், ரொம்ப கோபம் கொண்டு அவனுக்கு படைக்க வேண்டிய படையில் மாற்றி அந்த கோவர்தன மலைக்கு கொடுத்த உடனே என்ன பண்ணான், தேவர்களின் தலைவனான இந்திரன் கருமேகம் கொண்ட நல்ல மேகம்ங்கிறார். ஏன் நல்ல மேகம் சொல்கிறாருனாக்க, அதுக்கு ஆக்சுவலாக கல்மாரி போயிடணும்னு இல்லை. ஆனால் இப்போ இந்திரன் தானே தலைவன், அவனோட கட்டுப்பாட்டை இருக்கிறனால அவன் சொல்கிறபடி கேட்கணும் இல்லையா? அதனால கல்மாரி பொழிந்த போதும் என்ன பண்ண, நீ ஆறுகளின் நம்பிக்கை பொய்யாகக்கூடாது என்று கருதி மலையையே குடையாக பிடித்து காளைகள் பசுக்கள் கன்றுகள் எல்லாத்தையும் நீ காப்பாற்றியவனே, பக்தர்களை ரட்சிப்பவனே, ஆண்களுக்குள்ள லட்சணத்துடன் இருப்பவனே, எனக்காக ஒரு முறை ஆடுக ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே அப்படி இந்த பாசுரத்தில் சொல்கிறேன்.